எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 10. நகுஷனோட ஒய்ஃபு அசோக சுந்தரின்னு ஒத்தி. நகுஷனுக்கும் நிறைய ஒய்ஃபு எல்லாம் அந்த காலத்து ராஜாக்களுக்கே நிறைய ஒய்ஃபு கணக்கே இல்லை. நம்ம முதல்ல ஒருத்தர் ஒன்று சொன்னானே இப்போ ஒன்று சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. அவன் வாழ்க்கை அவன் எல்லாம் 4-5 ஒய்ஃபு தான். அதில் ஒத்தி அசோக சுந்தரின்னு, நகுஷனோட ஒய்ஃபு அசோக சுந்தரின்னு. அவளோட புள்ள யயாதி. யயாதி இன்னும் 2-3 பேர் பிறந்தா. அவள்லாம் ராமாயணத்தோட நம்ம பாரதத்தோட சம்மந்தப்படல. அதில் ஒருத்தன் திருஷ்யூன்னு அவன் போயிட்டான் எங்கேயோ. அது ஒரு மாதிரி ஆயிடுறது. அந்த மாதிரி இந்த அந்த யயாதி கதையை சொல்லும்போது என்னன்னா, அவன் இன்னொரு கதையை சொல்லணும், உள்கதை ஒன்று. கச்சன்னு ஒருத்தன். கச்சன் அவன் யாருன்னா பிரகஸ்பதியோட புள்ள. கச்சன் பிரகஸ்பதியோட புள்ள. எல்லாரும் கச்சன் கிட்ட இந்த அசுரர்கள்லாம் என்னன்னா, இந்த சுக்கராச்சாரியார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்ன பண்றார், அவர் கையில ஒரு மந்திரம் கத்துருக்கார். அந்த மந்திரம் சஞ்சீவி மந்திரம்னு. அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொன்னார்னா செத்து போனவா உயிர் போயிடுவா. இவருக்கும் பிரகஸ்பதியை தேவர்களுக்கு அரசராக்கினா இல்லையா, அப்ப இவர் என்ன பண்ணார், தான் தனக்கு அது கிடைக்கலையன்ற வருத்தம் இருந்தது. அதுல என்ன பண்ணார், அசுரர்கள் அதை யூஸ் பண்ணிட்டான், அசுரகுருவாக்கிட்டா இவரை. ஸோ தேவர்கள் இவரும் பிரகஸ்பதிக்கு இவருக்கும் ஆகாதியே போயிட்டு. அந்த பிரகஸ்பதியோட புள்ள கச்சன் என்ன பண்றான், கச்சன் கிட்ட எல்லாரும் தேவர்கள்லாம் கேட்கிறா, பிரகஸ்பதி கிட்ட கேட்கிறா. அசுரன் ஈஸியா எல்லாரையும் பழைக்க வச்சிடறான். அசுரகுரு சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை யூஸ் பண்ணி பழைக்க வச்சிடுறாரு செத்து போன அசுரர்களை எல்லாம். நம்மளுக்கு பழைக்கிறதுக்கே வழி இல்லை, நம்ம அப்படியே கிடக்கும், நம்ம செத்து போயிடுறோம். அதனால நம்மளோட ஜனத்தொகை குறையிறது, நம்ம படை குறையிறது, தேவர்கள் படை குறையிறதுனால நம்மளால அவளை சமாளிக்க முடியல, எதிர்க்க முடியல அப்படின்றது. இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவலோகத்துல அந்த தேவலோக இந்திரனோட தலைமையை மந்திரி சபை கூடி ஆலோசனை பண்ணுவா. ஆலோசனை பண்ணும்போது கச்சன்றவன் பிரகஸ்பதியோட புள்ள. கச்சன் கிட்ட எல்லாரும் சொல்லுவா, நீ எப்படியாலும் போய் அந்த சுக்கராச்சாரியிட்ட இருந்து அந்த மருந்து அந்த மந்திரத்தை சஞ்சீவினி மந்திரத்தை நீ கத்துன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவா. பிரகஸ்பதி கொஞ்சம் யோசிப்பார் முதல்ல, சுக்கராச்சாரியார்கிட்டயான்னு. அது சரி போயிட்டு வாண்டுவார். அவர் என்ன, அவருக்கு தான் அந்த காலத்துல ஒண்ணு தான் குடும்பத்தை விட ஒருத்தனுக்கு தன் குடும்பம் முக்கியம், தன் குடும்பத்தை விட ஊர் முக்கியம், ஊரை விட நாடு முக்கியம், நாட்டை விட அரசன் முக்கியம். ஒரு அரச கட்டளை இருந்ததுன்னா அதை நிறைவேற்றணுன்றதுல தான் இருப்பாங்க கரெக்டா. அந்த இதுல சரின்னு அனுப்பிடுறாரு இவரை. கச்சனா போயிட்டு வான்னு சொல்றா. கச்சன் வரான். கச்சன் நீங்க பூமியில இருக்கும்போது என்ன பண்றான், கச்சன் மெதுவா சுக்கராச்சாரியர்கிட்ட, கச்சன் பொய்யே சொல்லல, ஒரு இடத்துல கூட போய் சொல்லல. அவன் நேரா சுக்கராச்சாரியர்கிட்ட உண்மையே சொல்றான். நான் ஆனா எதுக்கு வந்தேன்றதை மட்டும் சொல்லல. நான் பிரகஸ்பதியோட புள்ள, என் பேர் கச்சன்னு பேரு, நான் உங்ககிட்ட எல்லா வித்தையெல்லாம் கத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன சிஷ்யை நான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இவர். சொன்ன உடனே அவன் சரின்னு பண்ணுவான். சரின்னு விஸ்வநாத பிள்ளையா ஏற்றுப்பான். அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப நாணயமாக நடந்துப்பான். அவரோட பொண்ணு ஒருத்தி இருப்பா அங்கே, தேவயானின்னு. அந்த தேவயானிக்கிட்டையும் சரி யார்கிட்டையும் சரி ரொம்ப நாணயமாக கரெக்டாக நடந்துப்பான். எல்லாத்துலையும் கரெக்டாக. ரொம்ப நாள் அவனை 7-8 வருஷம் அவனை சோதனை பண்ணுறார். அவன் கரெக்டாக இருக்கான்னு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வருது. இதே விஷயத்த அசுரர்கள் அரசன் ஒருத்தர் தான் அங்கே. அந்த அசுரர்கள் அவ இருந்தா இல்லையா, அசுரர்கள், அந்த அசுரர்கள் கும்பல்ல அவன் என்ன பண்றா, விஷபர்வன் ஒருத்தன் ஒரு அரசன். அந்த அரசன் என்ன பண்றான், தெரிஞ்சுக்கிறான் விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவன் சொல்லலை, அவன் சொல்லாதையே அந்த இவாள்லாம் தெரிஞ்சு விடுறான். அந்த அசுரர்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஐயோ இவன் எதுக்கு வந்திருக்கான்னு யோசிப்பான். இவன் யார், இவன் கச்சன்னு வந்திருக்கான், புதுசா இது பண்றான், நம்ம இதுல எல்லாத்தையும் கத்துக்கிறான் எல்லாத்தையும். இவன் எப்படி வந்தான், இவன் யார், இவன் எங்க வந்தான், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படிங்கிறத பார்ப்பான், தேடும்போது பார்த்தா அப்படியே யோசனை பண்ணி அவன் எல்லாத்தையும் தூதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது பார்த்தா இவன் வந்திருக்கிறது இந்த மந்திரத்தை கத்துன்னு போட்டுதான் வந்திருக்கான்றது தெரிஞ்சு போடுறது. அவளுக்கு தெரிஞ்சு போனோடனே இவனை விடக்கூடாது, இவன் இங்க இருந்தால சுக்கராச்சாரியர்கிட்ட சொல்லுவான், அவனை அனுப்பிடுங்கன்னுவா. ஆனா சுக்கராச்சாரியர் என்ன சொல்லுவார், என்கிட்ட சிஷ்யனா வந்துட்டான், அவன் இது வரைக்கும் எனக்கு தொந்தரவு கிடையாது, என்கிட்ட ரொம்ப நல்ல மதிப்பு பெற்றுருக்கான் அவன்,
அவனை போய் நான் அனுப்பலாம் முடியாது, அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லவும் சொல்லுவார். சஞ்சீவி மந்திரத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, கற்றுக் கொடுக்க உங்ககிட்ட கற்றுன்னு போட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு அசுரர்கள்லாம் சொல்லுவாள். இருக்கட்டும், நான் அதை கற்றுக் கொடுக்க மாட்டேன். அவன் கேட்குற மந்திரமும் அதுவும் அவன் அந்த மந்திரத்தை கேட்கவும் இல்லை என்கிட்ட. சுக்கராச்சாரியர்கிட்ட அதுக்கு தான் வந்திருக்கான்றது சொல்லலை கச்சன். அந்த மந்திரத்தை அவன் என்கிட்ட கேட்கவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ற. இருந்தாலும் அசுரர்களுக்கு இவன் எப்படியும் இவன் ஏதாவது வழி பண்ணுவான் அப்படின்ட்டு என்ன பண்ணுற, அசுரர்கள் வந்து அந்த கசனை ஒரு தடவை காட்டுக்கு விறகு வெட்ட போகிறான். வீட்டுக்கு எல்லா வேலையும் செய்கிறான் அவன். இந்த இவளை வந்து ராணி மாதிரி வச்சுருக்கான் அந்த தேவயானியை. சுக்கராச்சாரியாருக்கு அன்னைக்கு போகிறது ரொம்ப நன்னா போகிறது, ரொம்ப பயங்கர சிசுவேஷன் செய்கிறான், பயங்கர சேவை செய்கிறான். தொண்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டுறதுக்கு போயிருக்கான். போனப்போ அசுர அரக்கர்கள்லாம் அங்கே ஒன்றா சூழ்ந்து இவனை வெட்டி துண்டு துண்டு ஆக்கி காக்காக்கி நரிக்கும் அதுக்கும் போட்டு விட்டுறான். போட்டு விட்ட இவன் செத்து போயிடறான். ரொம்ப நேரம் ஆச்சு வரல, நைட்டெல்லாம் ஆச்சு வரல. இவன் வரல. காத்தால தேவயானி அந்த பையன் எங்கே காணுமே கச்சனை அப்படின்னு சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்பார். சுக்கராச்சாரியார் வந்து வருவா இருன்னு வேறு. ஆனால் அவளுக்கு தேவயானிக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் இல்லை, இதுக்கு என்னன்னு பாருங்கோ, தேடுங்கோ, ஒருத்தரை காணும். நம்ம உங்ககிட்ட சிஷ்யம் வந்தவங்க காணாத போனால் அது உங்களுக்கு இது இல்லையா, அவப்பேர் இல்லையா, உங்களுக்கு அந்த பாவம் வந்து சேராதா, நீங்கள் தேடுங்கன்றா. சரி, நீ போய் தேடுவான். எல்லா இடத்துலையும் இவர் போய் சுக்கராச்சாரியார் போய் தேடுவார். தேடினா ஒன்றும் தெரியாது. ஆனால் காடுகளில் அந்த இவனோட அந்த துணிகளும் அந்த நரி நாய்கள்லாம் தின்ன அந்த இதுவும் மிச்சமும் தெரியும். அதை பார்ப்பார். அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டார் இவர் இவன் பண்ணியிருக்கா, யாரோ பண்ணியிருக்காருன்னு. அப்புறம் அப்படியே மந்திர சக்தியே கச்சன் கிட்ட கேட்பார், நீ ஏன் இப்படி ஆகிட்டா, என்ன ஒன்று யார் இது பண்ணுதுன்னு கேட்பார். இந்த மாதிரி என்னை துண்டு துண்டா வெட்டி போட்டா அசுரர்கள்லாம், நான் அசுரர்களோட சண்டை போட வேண்டாம்னு நான் பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னார். உடனே இவர் என்ன பண்ணுவார், அப்படியா பண்ணாங்க, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதுன்னு. அவர் நியாயமானவர் தான். குலாச்சாரியார் வந்து கோவக்காரரை ஒழிய ஒன்றும் நியாயம் இருக்கிறது தான். அவர் இருக்கிற சைடுக்கு, நான் இருக்கிற சைடுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுல அவர் கரெக்டாக இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், அந்த அமிர்த சஞ்சீவினின்னு அந்த மந்திரத்துக்கு பேர், அந்த மந்திரத்தை சொல்லி அவனை உயிர் பெற வச்சுடுறார். உயிர் பெற வச்சு வர வச்சுடுறார். வந்துடுறார். வந்த உடனே இவன் வந்துடுறான். மறுபடியும் கசன் வந்த உடனே அவளுக்கெல்லாம் வந்து அவளையெல்லாம் அசுரங்களையெல்லாம் கூப்பிட்டு திட்டுவார். உங்களை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லுது, ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க, அதனால அவன் என்ன பண்ணான், அவன் இப்போ நம்மளை ஒன்றுமே பண்ணலையே, அவன் தேவ கந்தர்வனாக இருக்கட்டும், ஆனால் நமக்கு ஒன்றும் பண்ணல இல்லை, நம்மளுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணால் நீங்கள் எதுக்கு அவனை இது பண்ணுறீங்கன்னுவா. அவனை அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாள். சொன்ன உடனே மறுபடியும் அவன் வீட்டில் இருந்துட்டு இருப்பான். ஆனாலும் அசுரர்கள் வந்து அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு தொல்லை தான். நம்ம சுக்கராச்சாரியர்கிட்ட வர முடியல, சுக்கராச்சாரியர் வந்து நம்மகிட்ட வரமாட்டேங்கிற, எல்லாம் அவன் பண்ணி கொடுக்குறான். அவரோட இதில் இருக்க இப்போ மொத்தத்தில் அவன் குடும்பத்தில் ஒருத்தனை ஆயிடுறான். ஆன உடனே இவன் என்ன பண்ணிடுற, மறுபடியும் இந்த அசுரர்கள்லாம் அவனை பொண்ணு துண்டுதான் வெட்டி போட்டாதானே எடுத்துறான்ட்டு எரிச்சு சாம்பலாக்கி தண்ணியில் கடலில் கரைச்சி விட்டுருவான். கடலில் கரைச்சி விட்டு மறுபடியும் காணும். மறுபடியும் தேவையானு தேடுவான். அவனை தேடின உடனே காணும். காணுன்ன உடனே என்ன இவனை காணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுவா, அப்பாட்டு சொல்லுவா, இந்த நேரமும் அசுரர்களால் தான் அவளுக்கு ஆபத்து வந்திருக்கு, எப்படியாலும் அவனை காப்பாற்றணும் நீங்கன்னு அவள் அடம் பிடிப்பான். தேவயானி சொல்கிறதே சுக்கராச்சாரியார் கேட்பார். தேவயானியே ஒரு தத்து பொண்ணு தான் அவருக்கு. அந்த கதை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த தேவயானி வந்து அவர் வளர்க்குறாரு, உசுரா வளர்க்குறார். தேவயானியும் உசுரா வளர்க்குறார். அவளை வந்து இவனை சொன்ன உடனே என்ன பண்ணுவா, எனக்கு வேணும் கச்சன் வேணும்னு அவள் அடம் பிடிப்பாள். அடம் பிடிக்க உடனே இவருக்கு சுக்கராச்சாரியருக்கு கோபம் வரும், சந்தேகமும் வரும். இவையே இப்படி இவன் வேணும்னு அடம் பிடிக்கிறா, அவன் போனா போட்டுமே பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ணுறது, அவனை அசுரர்களை அழிச்சுடான், அவன் தேவர்களை சேர்ந்தவன் தானே, போனா போட்டுன்னுவா. ஆனால் இவன் விட மாட்டான். அவனை உயிர் பொறிக்கணுன்றதுல இவன் ரொம்ப குறியா இருப்பா. அவன் அப்பா கிட்ட புடிவாதம் பண்ணுவான். புடிவாதம் பண்ண அவன் அப்பா என்ன பண்ணுவார், மறுபடியும் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை யூஸ் பண்ணி கடலில் கரைச்ச சாம்பல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து மறுபடியும் கச்சன் உருவாகி வந்துடுவான். கச்சன் வந்த உடனே வந்து கேட்பான் அசுரர்களுக்கெல்லாம், என்ன இது இப்படி பண்ணிட்டானே இவன், இந்த இப்படியே பண்ணிட்டாரே இவர், சுக்கராச்சாரியர் மறுபடியும் வர வச்சுட்டாரே, என்னதான் பண்ணுறது, இவனை எப்படி தான் பண்ணுறது. அவள் யோசனை பண்ணிட்டே இருப்பா, இவனை ஏதாவது பண்ணணும், இவனை வைக்கக்கூடாது. அது அவள் வந்து இந்த கச்சனை ஒழிக்கிறதுல குறியா இருப்பா. தேவயானி வந்து கச்சனை உயிரோடு இருக்கணுன்றது அவன் நினைப்பா. கச்சனை வந்து கொல்லக்கூடாது. கச்சன் மேலே அவள் ஆசைப்படுவா. அதை அவள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டான், இனிமே தான் சொல்லுவாள். அதனால அவள் வந்து அவளை பொறுத்த வரைக்கும் கச்சனை எப்படியாவது காப்பாற்றிடணுன்றது அவள் எண்ணம். அதனால கச்சனை வந்து கொல்றதுக்கு அவள் விட மாட்டான். இவன் கொல்றதும் அவள் உயிர்ப்பிக்கிறதும் 2 தடவை நடந்துடுது. 3வது தடவை என்ன பண்ணுறாங்க அசுரங்க, இவரை இந்த அசுர கும்பல்லாம் ஒன்றா சேர்ந்து கச்சனை எரித்து அவரோட சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சுக்கராச்சாரியார் வந்து மதுவுக்கு அடிமை. மது குடிக்கிற அந்த பழக்கம் அந்த காலத்தில் ராஜாக்கள் முனிவர்கள்லாம் மது அருந்துறதுன்றது சாதாரண விஷயம். அந்த மதுவில்
சுக்கராச்சாரியார் மது அருந்தும்போது அவர் மதுவில் இவனை கொன்ன சாம்பல் இருக்கியா அதை கரைச்சி கொடுத்து அவர் வயிற்றுல அனுப்பிடுறார். அவர் சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிச்ச உடனே போயிடுது. தேடுறா காணும். தேடினா காணும், கிடைக்கல. சுக்கராச்சாரியார் எவ்வளோ தேவை. மறுபடியும் தேவயானி அப்பா கிட்ட போவா. மறுபடியும் கச்சனை ரொம்ப பண்ணிட்டாங்க இவங்க இல்லைன்னா இது பண்ண முடியாதுன்னுவா. அப்புறம் அவர் கச்சனை கேட்பார். கச்சனை எங்கே இருக்கான்றது அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி அவர் ஞான திருஷ்டியில் பார்ப்பார். பார்த்தா இவர் வயிற்றுக்குள்ளே இருப்பான். ஆஹா, என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு அசுரர்கள் மேலே ரொம்ப கோபம் வரும். இனிமேல் இந்த அசுர குலமே நமக்கு அந்த தலைமையை ஏற்றுக்க வேண்டாம். நம்ம போய் பேசாத பிரகஸ்பதியோடய சேர்த்துடலாம். அவர் கூடயே இருக்கலாம். நம்மளுக்கு தேவலோகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். அவள் சொல்லவும் கூப்பிடுவா சுக்கராச்சாரியார். நீ ஏன் அங்கே இருக்க, நீ வந்துடும் கூப்பிடுவா. இவர் போக மாட்டார். இவருக்கு வந்து தலைமை பீடம் வேணும். அது பிரகஸ்பதி கொடுத்தாச்சு. அந்த இடம் வேணும். அதில் பொறாமையில் இவர் அப்படியே வேண்டான்டுவார். இவர் வந்து அந்த நேரத்தில் இவர் நினச்சிடுவார் என்ன வேலை பண்ணிட்டாங்க இவங்கன்னு. ரெண்டாவது அவர் பொண்ணையும் கன்வின்ஸ் பண்ணுவார். இது வேண்டாம், பரவாயில்ல, நீ விட்டுரு, பரவாயில்ல, அவன் போனால் போட்டோம். கச்சனை வந்து இவங்க நம்ம என்னதான் உயிர்ப்பிச்சா கூட இவங்க உயிரோட விட மாட்டாங்க. கச்சனை இவங்க கொண்டுடுவாங்க. நீ பார்க்காத, கச்சனை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னு நினைக்காத, விட்டுரு, பரவாயில்ல. இப்போ அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கான், நான் எப்படி தான் பண்ண முடியும், அப்படி என்ன பண்ண முடியும். இப்போ நான் மந்திரத்தை சொன்னேன்னா அவன் வழி வருவான். அவன் வழியில் வந்தால் நான் செத்து போயிடுவேன். இதுக்கு நீ என்ன சொல்கிற, பரவாயில்லன்னு அவளுக்கு வந்து அப்பாவும் சாகக்கூடாது, கச்சனும் சாகக்கூடாது. கச்சனும் சாகக்கூடாது, அப்பாவும் சாகக்கூடாது. யோசிச்சு மண்டையை போட்டு யோசிச்சுட்டு ராத்திரியெல்லாம் போட்டு மனசை பிடிங்கிட்டு அவரும் சுக்கராச்சாரியாரும் மனசு சரியிருக்காது. அவள் சொல்லுவா, நான் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் செத்து போயிடுவேன்டுவா அப்பா கிட்ட. அப்போ தான் சொல்லுவா, நீ ஏன் அவன் மேலே இவ்வளவு பரிவு காட்டுறேன்னு அவர் கேட்கும்போது, நான் அவனை விரும்புகிறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஒரு தேவாசுர சண்டையெல்லாம் நிற்கும். இதனால் இந்த சம்பந்தம் உண்டாச்சுன்னா தேவாசுர சண்டையெல்லாம் நின்றுடும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லுவா. இவன் சொல்கிறது நியாயமாக தான் இருக்கும். ஆனாலும் அவர் வந்து இந்த பிரகஸ்பதி கிட்ட இருக்க அந்த தனிப்பட்ட கோபத்துக்காக வேண்டான்னுவார். இவர் தேவயானி அடம் பிடிச்ச உடனே சரின்னு விடுவார். கடைசியில் பிரகஸ்பதி வந்து சரி நான் பண்ணி வைக்கிறேன்னுவார். பண்ணி வைக்கிறேன்ட்டு எல்லாம் சொல்லுவார். சொன்ன உடனே என்ன பண்ணலாம், அதுக்கு வழி, அவனை இப்போ வெளியில் கொண்டு வரணும்னு என்ன பண்ணுவார், தேவயானியோட கம்பல்ஷன்னால அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் இருக்க அதை அவன் வயிற்றுக்குள்ளே இருந்தே கேட்குற மாதிரி அவனுக்கு சொல்லுவார். அது வரைக்கும் அவன் வயிற்றுல அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணிட்டு, அது ஜெரிக்காத மாதிரி, இவர்கிட்ட இங்கே எல்லா சக்தியும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு அவனை ஜெரிக்கிற மாதிரி பண்ணி, ஜெரிக்காத மாதிரி பண்ணிட்டு அவனை வயிற்றுலேயே இருக்க வச்சுட்டு அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அவன் கற்றுன்றுவான். ஃபுல்லாக கற்றுட்ட உடனே நீ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீ வெளியில் வரணும். நீ வெளியில் வந்தேன்னா என் வயிற்று கிச்சன் வரும்போது நான் செத்து போயிடுவேன். செத்து போகிற உடனே நீ என்னை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி என்னை எழுப்பணும். இதுதான் அவளுக்குள்ளே பேச்சு. இது தேவயானிக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேவயானி கேட்குறா கச்சன்கிட்ட, இதுமாதிரி நீ வெளியில் வந்தோடனே இந்த மந்திரத்தை சொல்லி எங்கள் அப்பாவை எழுப்புவியா இல்லை விட்டுருவியா, என்ன பண்ணுவேன்னு கேட்குறா. இல்லை நான் அதை பண்ணுறேன், நான் கட்டாயம் உங்கள் அப்பாவை உயிர்ப்பிச்சு தருவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என்னை விட்டா கூட பரவாயில்லன்னு வர. அவன் கச்சன் என்ன சொல்லுவான், பரவாயில்ல, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வந்தேன், அது வந்து தேவர்கள் படைகளுக்கெல்லாம் அனுகூலம், இந்த விஷயத்த சொல்ல மாட்டான். நல்ல காரியத்துக்காக வந்தேன், அதனோட முயற்சியில் தான் நான் செத்து போகிறேன், பரவாயில்லன்னுவான். ஆனால் தேவயானி ஒத்துக்க மாட்டான், நீ சாகக்கூடாது அப்படின்னு அவனை இது பண்ணி சொல்லுவா. அப்புறம் அப்பா அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லுவார். 8 மாதம் கற்றுக் கொடுக்குறாரு அவனுக்கு அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை. கற்றுனுடுறான். கற்றுன உடனே ஒரு நாள் அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்கிறான். அவனை சொல்கிறார் சுக்கராச்சாரியார். நேராக நிஷ்டையில் உட்காந்துட்டு அவன் சொல்கிறார். அவன் நிஷ்டையில் உட்காந்தாள்னா வலி, கோபம், உடல் கூறுகளில் இருக்க அந்த இதெல்லாம் தெரியாது, பங்கங்கள்லாம் தெரியாது. யாராவது கையை வெட்டினா கூட அப்படியே தவத்தில் இருப்பான். அது மாதிரி ஒரு நிஷ்டையில் இருக்கக்கூடியவன். அது மாதிரி அவர் தன்னுடைய அங்க புலன்களை எல்லாம் அடக்கி நித்திரையில் உட்காந்துட்டு நீ இப்போ சொல்லுன்னு சொல்லிடுறாரு அவங்ககிட்ட சொல்லிட்டு அவர் யோகத்தில் உட்காந்துருக்கார். யோகத்தில் உட்காந்த உடனே அவன் அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லுவான். சொன்ன உடனே அவர் வயிற்று கழிச்சுன்னு வெளியில் வருவான். வந்த உடனே அவன் சொன்ன மாதிரியே அந்த மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியாரை மறுபடியும் உருவாக்கிடுவான். சுக்கராச்சாரியார் மறுபடியும் புழைச்சிடுவார். புழைச்ச உடனே இவன் என்ன பண்ணுவா, தேவயானிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தேவயானி சொல்லுவா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோடனே கச்சன் வந்து நீ என்னை விரும்புறதுன்றது சரிதா, ஆனால் அது எப்படி சரியாக இருக்கும், நான் உன்னை விரும்பினது நீ என்ன கேட்கல, இதை மட்டும் சொல்கிறேன், இது இல்லாத இன்னொரு விதத்துலேயும் வந்து இது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறான். ஆக கச்சை நாளைக்கு வந்து இந்த கதையை மீதியை கேட்போம். இப்போ 2 பேருக்கும் இதுவாக இருக்கிறதா முடியும். ஏன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே இதில் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.